Welcome to Tamilmathsguru channel. In this class, we will talk exercise 6.1 9th sum first one. 9th sum first one question is if sin theta plus cos theta is equal to P and sec theta plus cosec theta is equal to Q, then prove that Q into P square minus 1 is equal to 2P prove பண்ணனும். First நம்ம என்ன பண்ணலாம்னா என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். So first இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Given P is equal to sin theta plus cos theta. Next Q என்ன கொடுத்திருக்காங்க? Q is equal to sec theta plus cosec theta. First இங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நமக்கு இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Q into P square minus 1. So first LHS எடுத்துக்கலாம். First என்ன prove பண்ணோம்? To prove Q into P square minus 1 is equal to 2P. இதில் first LHS என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். LHS என்ன இருக்கு நமக்கு? Q into P square minus 1 is equal to, இப்போ இங்கே Qனா நமக்கு என்ன இருக்கு? அதை எடுத்துட்டு வந்து இங்கே substitution பண்ணலாம். Q என்ன இருக்கு நமக்கு? Sec theta plus cosec theta next into P square இருக்கு. பட் நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து P தான் இருக்கு. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். sin theta plus cos theta whole square minus 1. next இப்போ நம்ம இந்த sec theta வந்து எப்படி எழுதலாம்? 1 by cos theta வா எழுதலாமா? ஏன்னா sec theta ஓட வேல்யூ வந்து நமக்கு 1 by cos theta. ஸோ 1 by cos theta plus cosec theta னா என்ன நமக்கு? 1 by sin theta. next இது வந்து நமக்கு எந்த ஃபார்ம்ல இருக்கு? a plus b whole square ஃபார்ம்ல இருக்கு. a plus b whole square க்கு என்ன ஃபார்ம்ல நமக்கு? a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. இங்க நமக்கு a பிளேஸ்ல என்ன இருக்கு? sin theta இருக்கு. b பிளேஸ்ல என்ன இருக்கு? cos theta இருக்கு. சோ அப்ப a ஸ்கொயர்னா நமக்கு என்ன வரும் பாருங்க? sin square theta plus cos square theta a square plus b square போட்டுடும். next 2ab இருக்கு. 2ab னா 2 sin theta cos theta. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் a plus b whole square ஃபார்ம்ல. next இங்க minus 1 இருக்கு. minus 1. next ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து LCM எடுக்கணும். இதுக்கு LCM எடுத்தா என்ன வரும் பாருங்க? cos theta sin theta இருக்கு. அப்ப LCM என்ன வரும் நமக்கு? cos theta into sin theta. ஸோ டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம்மாக போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும் பாருங்க? 1 into sin theta ப்ளஸ் 1 into cos theta இன்டூ ஆல்ரெடி நமக்கு வந்து sin square theta ப்ளஸ் cos square theta ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ 1 ப்ளஸ் 2 sin theta cos theta மைனஸ் 1. இங்க இருக்க பிளஸ் 1க்கும் இங்க இருக்க மைனஸ் 1க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் நமக்கு என்ன இருக்கு? sin theta plus cos theta by cos theta plus sin theta. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? ரிமைனிங் டேர்ம்ஸ் 2 sin theta cos theta. இங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இங்க இருக்க sin theta cos thetaக்கும் இங்க இருக்க sin theta cos thetaக்கும் இங்க இருக்க sin theta cos thetaக்கும் கேன்சல். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் நமக்கு என்ன இருக்கு? 2 into sin theta plus cos theta. இங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. 2 into நமக்கு p னா என்ன? p is equal to sin theta plus cos theta. இங்க 2 into இப்போ sin theta plus cos theta எதோட வேல்யூ? p ஓட வேல்யூ. ஸோ is equal to p. இதுதான் வந்து நமக்கு என்னது? RHS is equal to RHS. Thank you. வெல்கம் டு Tamilmathsguru சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 6.1ல் 9th ரோமனில் செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஃப் sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4னு ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை ப்ரூவ் பண்ணலாம். First given sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை சால்வ் பண்ணிக்கிட்டே இதை ப்ரூவ் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்ணுவோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும் பாருங்க, sin theta ஸ்கொயர் பண்ணோம்னா sin ஸ்கொயர் theta into 1 plus sin ஸ்கொயர் theta whole square is equal to cos ஸ்கொயர் theta whole square. நெக்ஸ்ட் இங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். அந்த ஐடென்டிட்டி என்ன? sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta is equal to 1. இதுல இருந்து sin ஸ்கொயர் theta ஓட வேல்யூ என்ன? 1 minus cos ஸ்கொயர் theta. நம்ம இப்போ வந்து இங்க என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா நம்ம காஸ்ல கன்வெர்ட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம காஸ் தான் ப்ரூவ் பண்ணணும். இங்க cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4. எல்லாமே காஸ்ல தான் இருக்கு. அதனால என்ன பண்ண போறோம்னா இங்க இருக்க சைன்லாம் வந்து காஸ்ல சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ sin square theta னா நமக்கு என்ன? 1 minus cos square theta. சோ இப்போ sin square theta plus என்ன பண்ணுவோம்னா 1 minus cos square theta into 1 plus இங்க sin square theta பிளஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க, again 1 minus cos square theta whole square. 1 minus cos square theta into 2 minus cos square theta whole square is equal to cos power 4 theta. இங்க என்ன பண்ண போறேன்னா இப்ப cos theta is equal to c ன்னு எடுக்க போறேன் நான். root cos theta is equal to c. அப்படி எடுத்தோம்னா என்ன வரும்னு பாருங்க, 1 minus c square into இது எதுக்காண்டி நான் cos theta is equal to c ன்னு எடுத்துருக்கேன்னா சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக வரும் அதனால. ஸோ 1 minus c square into 2 minus c square whole square is equal to c power 4. 1 minus c square into இது எந்த ஃபார்ம்ல இருக்கு பாருங்க, a minus b whole square ஃபார்ம்ல இருக்கு. ஸோ a minus b whole squareக்கு என்ன ஃபார்ம்ல நமக்கு, a minus b whole square is equal to a square plus b square minus 2ab minus 2ab. இப்போ அதபடி இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க, a ஸ்கொயரோட வேல்யூ இங்க a பிளஸ்ல என்ன இருக்கு நமக்கு 2 இருக்கு, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 பிளஸ் b ஸ்கொயர், b பிளஸ்ல என்ன இருக்கு c ஸ்கொயர் இருக்கு, c ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 into a ஓட வேல்யூ 2, நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ c ஸ்கொயர் is equal to c power 4. 1 minus c square into 4 plus c 2 2s are 4, c power 4 minus 2 2s are 4, 4 c square is equal to c power 4. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கூட மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 4 4 plus 1 into c power 4 c power 4, 1 into minus 4c square value minus 4c square value. நெக்ஸ்ட் அதே போல மைனஸ் சி ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் சி ஸ்கொயர் இன்டூ 4 மைனஸ் 4c ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் சி ஸ்கொயர் இன்டூ சி பவர் 4 சி பவர் 6. நெக்ஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 4 சி ஸ்கொயர் இன்டூ சி ஸ்கொயர் சி பவர் 4 is equal to c power 4. ஓகே, இங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ நமக்கு மைனஸ் சி பவர் 6. நெக்ஸ்ட் இப்போ இது வந்து ஹையஸ்ட் வேல்யூ அதுதான் நமக்கு. ஸோ ஹையஸ்ட் ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம் நம்ம. மைனஸ் சி பவர் 6. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க இருக்க பிளஸ் சி பவர் 4க்கும் ஈக்குவல் டு அடுத்து இருக்கிற சி பவர் 4க்கும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு என்ன இருக்கு, பிளஸ் 4c ஸ்கொயர் பிளஸ் 4c பவர் 4. நெக்ஸ்ட் மைனஸ் 4c ஸ்கொயர் மைனஸ் 4c ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் 8c ஸ்கொயர். ரெண்டு மைனஸ் இருந்து என்ன பண்ணா ஆட் பண்ணி மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் 8c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 4 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா மைனஸ் 4. இப்போ இங்க இருந்து பாருங்க மைனஸ் காமன் பண்ணலாம். மைனஸ் காமன் பண்ணா என்ன வரும் பாருங்க, எப்பயுமே மைனஸ் காமன் பண்ணோம்னா மைனஸ் டேர்ம்ஸ்லாம் பிளஸ் ஆகும், பிளஸ் டேர்ம்ஸ் வந்து மைனஸ் ஆகும். இப்போ இங்க நான் வந்து மைனஸ் காமன் பண்ண போறேன். மைனஸ் காமன் பண்ணா என்ன வரும், சி பவர் 6. இங்க இருக்க பிளஸ் இப்போ என்ன ஆகும், மைனஸ் ஆகும். மைனஸ் 4c பவர் 4. இங்க இருக்க மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். பிளஸ் 8c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இங்க இருக்க மைனஸ்க்கும் இங்க இருக்க மைனஸ்க்கும் கேன்சல் ஆயிடும். c பவர் 6 மைனஸ் 4c பவர் 4 பிளஸ் 8c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4.
இப்போ நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம், cos theta is equal to c ன்னு எடுத்திருக்கோம். இப்போ c பிளேஸ்ல cos theta போடலாம். c பிளேஸ்ல cos theta போட்டா என்ன வரும் பாருங்க, cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4. அவ்வளவுதான் ப்ரூஃப் வந்துருச்சு பாருங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4. Thank you.